அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன். இரக்கம் நிறைந்த தெய்வமே, மது இரக்கம் அணைகடந்த விதத்தில் பொங்கி வழிகிறது. மனம் திருந்துதலோடு எந்த பாவிக்கும் மது இரக்கமும் மன்னிப்பும் என்றும் நிச்சயம். பாவியான பெண் பாவத்தோடு வருகிறாள். எல்லோரும் அவளின் பாவத்தை பார்த்த வேளையில் நீர் அவள் பாவத்தை நினைவு கூறவில்லை. விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் அவளின் பாவத்திற்காக கல்லால் எறிய துணிந்த நேரத்தில் நீர் அவள் பாவத்தை நினைவு கூறவில்லை. பாவியோடு தங்குவதற்கு போகிறாரே என்று சக்கேயுவின் பாவத்தை சுட்டி காட்டின நேரத்தில் அவர் வீட்டில் உணவருந்து நீர். ஊதாரி மைந்தன் ஊமையில் தந்தை இளைய மகனின் பாவத்தை நினைவு கூறாமல் இருந்தார். நல்ல கள்வன் கொடூரமான பாவங்களை நீ நினைவு கூறாமல் வான் வீட்டை சொந்தமாக தந்தீர். உம் நல்ல மனதை எங்களுக்கும் தாரும். பிறரின் பாவச் செயல்களை நாங்கள் என்றும் சுமந்து கொண்டே இருக்கிறோம். அவர் என்னை இப்படி பேசினார், திட்டினார், சந்தேகப்பட்டார், துன்புறுத்தினார், கடிந்து கொண்டார், துரோகம் செய்தார் என்று நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர்கள் மனம் திரும்பி நல்ல வாழ்வு வாழ்ந்தாலும் அவர்களின் குற்றங்கள் தான் எங்கள் கண்முன் இருக்கின்றன. உறவுகளை இழந்து போகின்றோம். ஆண்டவர், எங்களுடைய வாழ்க்கையில் பிறருடைய குற்றங்களை நாங்கள் சுமந்து கொள்ளாமல் பிறர் செய்கின்ற நன்மையான காரியங்களை மனதிலே சுமந்து கொண்டு நல்ல உறவுகளோடு என்னாலும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய கிருபையை தந்திட உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமேன். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.